வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளில் அப்படியே போட்டு செய்தாலே போதும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்திட முடியும். முதல்ல சிக்கனை கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, அதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து பெசரி வச்சிடணும். அதை நல்லா ஊறணும். அடுத்து ஜீரக சம்பா அரிசி 1.5 கப் அளவு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் கடலெண்ணெய், 3 ஸ்பூன் நெய். தாளிப்பதற்கு பட்டை 3, கிராம்பு 4, பிரியாணி இலை 3, ஏலக்காய் 3, கல்பாசி 2, அன்னாசிப்பூ 2. வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கீரிய பச்சை மிளகாய் 4, 1 கை புதினா, 1 கை மல்லி இலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். 100 ml தயிர். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் கடலெண்ணெயும் நெய்யும் சேர்த்துடலாம். சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டுக்கலாம். அதை நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். 5 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். 2 நிமிஷம் வதக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொலையாக வதக்கி விட்டுறணும். தக்காளி வதங்கின பிறகு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லியை லைட்டாக வதக்கினா போதும். இப்போ மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் அப்படி வதக்கி விட்டுறலாம். தயிரை சேர்த்து அதையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுறணும். மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா மசாலா படுற மாதிரி வதக்கி விடணும். ஜீரக சம்பா அரிசி பயன்படுத்துனீங்கன்னா அது 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும். அதனால் நம்ம 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 2.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது தேவையாக இருந்தால் இப்போவே சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் வரும் வரை வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா உதிராக வந்திருக்கு. கமகமன் வாசனை வருது. எப்போவும் குக்கரில் பிரியாணி செய்திங்கன்னா அதை உடனே ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடணும். குக்கரில் மசாலா எதுவும் பிடிக்காமல் வந்திருக்கு. இப்படி செய்த உடனே பிரியாணியை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சுட சுட டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.